வணக்கம், ஹலோ, நமஸ்தே. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். ஹிந்தியில நம்ம 2 முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அந்த 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் ஃபார்மேட் ஹிந்தியில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் ஒன் அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி வெர்ப் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ, அதுக்காக நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம்னா, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் எந்தெந்த மாதிரி வெர்ப் யூஸ் பண்ணலாம். ஸோ, சப்ஜெக்ட் மாறுச்சு அப்படின்னா, வெர்ப் எப்படி மாறுது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் ஆக இருந்தால், அதை ஹிந்தியில எப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிறத என்னோட போன வீடியோல நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதே சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன்ல மேலாக இருந்தால், ஆணாக இருந்தால் என்ன வெர்ப் யூஸ் பண்ணலாம்? ஃபீமேல் பெண்ணாக இருந்தால் என்ன வெர்ப் யூஸ் பண்ணலாம்? அவங்களே சிங்குலர் ஒருமையில இருந்தாங்கன்னா என்ன வெர்ப் யூஸ் பண்ணலாம்? ப்ளூரல் பன்மையில இருந்தாங்கன்னா என்ன வெர்ப் யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பெர்சன் சிங்குலருக்கு வெர்ப் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் விளையாடிக் கொண்டிருக்கிறேன். இப்ப இதுல நான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பெர்சன். இந்த நான் அப்படின்னு சொல்றது இது ஒரு ஆண் சொல்ற மாதிரி இருந்தது. இந்த நான் அப்படிங்கிறது ஒருமையில இருக்கிறோம். சிங்குலர்ல மேல் ஒரு ஆண் சொல்றாங்க அப்படின்னா, எப்படி சொல்லுவாங்கன்னா, மே கேல் ரஹா ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நான் அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல், ஒரு பெண் சொல்றாங்க அப்படின்னா, மே கேல் ரஹி ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் சொல்லும்போது ரஹா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே பெண் சொல்லும்போது ரஹி அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இங்க கேல் ரஹா ஹூ அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம் ஆணுக்கு. பெண்ணுக்கு கேல் ரஹி ஹூ அப்படிங்கிற வெர்ப் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ ஆணுக்கு நம்ம வெர்ப் வேற மாதிரி யூஸ் பண்றோம். இதே பெண்ணாக இருந்தால் வேற மாதிரி யூஸ் பண்றோங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன் ப்ளூரலாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணுவோம்? நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறோம். இதுல நாங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பெர்சன்ல ப்ளூரல்ல சொல்றது, பன்மையில சொல்றது. இந்த நாங்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கிறது. அந்த நிறைய பேர் மேலாக இருந்தால், ஆண்களாக இருந்தால், பன்மையில இருக்கும்போது அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஹம் கேல் ரஹே ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நிறைய பேர் ஃபீமேல் இருக்கிறாங்க, பெண்களாக இருக்கிறாங்க பன்மையில அப்படிங்கும்போது அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹம் கேல் ரஹி ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு பன்மையில கேல் ரஹே ஹே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். பெண்களுக்கு பன்மையில கேல் ரஹி ஹே அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சிங்குலர் ஒருமையாக இருந்தால் வேற வெர்ப் யூஸ் பண்ணும். ப்ளூரல் பன்மையாக இருந்தால் வேற வெர்ப் யூஸ் பண்ணணுங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் பர்சன் சிங்குலர்ல பாத்தீங்கன்னா, நீ விளையாடிக் கொண்டிருக்கிறாய். இதுல இப்ப நீங்கிறது நம்ம ஒரு ஆணை பார்த்து சொல்றோம், ஒரு மேல் பார்த்து சொல்றோம். அவங்க சிங்குலர்ல இருக்காங்க, ஒரு மேல இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் இருக்காங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்னா, தூ கேல் ரஹா ஹே அப்படின்னு சொல்லுவோம். இந்த தூ நம்ம யாருக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளை விட வயசுல சின்னவங்களா இருக்கிறவங்களுக்கு தூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம முன்னாடி இருக்கிறவங்க ஃபீமேல் ஒரு பெண்கிட்ட சொல்றோம். அவங்க ஒரு பெண் தான் இருக்காங்க, சிங்குலர்ல இருக்காங்க, ஒருமையில இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, தூ கேல் ரஹி ஹே அப்படின்னு சொல்லுவோம். இந்த தூ எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்மளை விட வயதுல சின்னவங்க கிட்ட பேசுறதுக்கு யூஸ் பண்றோம். இதே செகண்ட் பர்சன் சிங்குலர்ல ஒரே வயதில் இருக்கவங்க கிட்டயோ இல்ல ரொம்ப உரிமை எடுத்து யார்கிட்டயோ பேசும்போது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். நீ விளையாடிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றோம். இங்க இப்ப நீங்கிறது நம்மளோட வயசுல சின்னவங்க இல்லாம
ஒரே வயசுல இருக்காங்க, இல்ல யார்கிட்டயாவது நம்ம உரிமையோட சொல்றோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, அவங்க வந்து மேல் ஆணாக இருக்கும்போது, தும் கேல் ரஹே ஹோ அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒருத்தங்க கிட்ட சொல்றோம் அவங்க பெண்ணாக இருக்கும்போது, தும் கேல் ரஹி ஹோ அப்படின்னு சொல்லுவோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கேல் ரஹே ஹோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் ஆணுக்கு. அதே பெண்ணுக்கு வந்து கேல் ரஹி ஹோ அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே செகண்ட் பர்சன்லயே ப்ளூரல்ல இருக்காங்க, நிறைய பேர் யாராவது இருக்காங்க, நம்ம யார்கிட்டயாவது பேசுறோம், அவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிறைய பேர் இருக்கிறவங்க வந்து ஆண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்லலாம்? ஆப் கேல் ரஹே ஹே அப்படின்னு சொல்லலாம். அந்த நிறைய பேர் வந்து பெண்களாக இருக்கும்போது, நம்ம என்ன சொல்லலாம்? ஆப் கேல் ரஹி ஹே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ப்ளூரலுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பன்மையில இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. அத தவிர யாரையாவது நம்ம மரியாதையா கூப்பிடணும் அப்படின்னா கூட ஆப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அது வந்து நான் என்னோட போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நம்ம முன்னாடி இருக்கிறவங்க, நம்ம யார்கிட்ட பேசுறோமோ, அவங்க வந்து நம்மள விட பெரியவங்க, அவங்கள வந்து மரியாதையா சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போதும் கூட நம்ம இந்த ஆப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணாலும், இந்த ஆப்புங்கிறது எப்ப நம்ம யூஸ் பண்ணாலும், நம்ம என்ன எப்படி சொல்லணும்னா, கேல் ரஹே ஹே அப்படிங்கிறது தான் ஆணுக்கு யூஸ் பண்ணணும். அதே பெண்ணாக இருந்தால், கேல் ரஹி ஹே அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால், சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சனா இருக்காங்க, சிங்குலராக இருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் வேர்ப. அவன் விளையாடிக் கொண்டிருக்கிறான். இங்க அவன்கிறது வந்து ஒரு மேல், ஒரு ஆணாக இருக்கும்போது ஒரு மேல் இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்? வஹ் கேல் ரஹா ஹே அப்படிங்கிறத சொல்லலாம். அவள் விளையாடிக் கொண்டிருக்கிறாள். இங்க அவள் அப்படிங்கிறது வந்து ஃபீமேல், ஒரு பெண்ணாக இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? வஹ் கேல் ரஹி ஹே அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆணுக்கு வந்து நம்ம கேல் ரஹா ஹே அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். பெண்ணுக்கு வந்து கேல் ரஹி ஹே அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இதே சப்ஜெக்ட் வந்து ஒரு தேர்ட் பர்சன்ல சிங்குலர்ல தான் இருக்காங்க, ஒருமையில தான் இருக்காங்க. ஆனா, அவங்கள வந்து நம்ம மரியாதையா சொல்லணும் அப்படின்னா, நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப தந்தை விளையாடிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்மள விட பெரியவங்க மரியாதையா சொல்லணும் அப்படிங்கும்போது, தந்தை வந்து மேல், ஒருமையில இருக்காங்க. அதனால பித்தாஜி கேல் ரஹே ஹே அப்படின்னு சொல்லலாம். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, அம்மா நடந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க அம்மாங்கிறது வந்து நம்மள விட பெரியவங்க. அவங்க வந்து ஃபீமேல். அதனால ஃபீமேல் ஒருமையில இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்னா, மா சல் ரஹி ஹே அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். இங்க மாங்கிறது அம்மா, இந்த சல் அப்படிங்கிறது வந்து நடக்கிறது. நடந்துட்டு இருக்காங்க, நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொண்டிருக்கிறார்களுக்கு தான் ரஹீஹே அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். அப்ப நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா சல் ரஹீஹே. இதே சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன்ல ப்ளூரலா இருக்காங்க, பன்மையில இருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும்னா, அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அவர்கள் நம்ம சொல்லும்போது அந்த பன்மையில இருக்கவங்க எல்லாம் ஆண்களாக இருந்தாங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா, வே கேல் ரஹே ஹே அப்படிங்கிறத சொல்லலாம். அதே அவர்கள் அப்படிங்கிறது பெண்களாக இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்னா, வே கேல் ரஹி ஹே அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். இப்ப நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி வெர்ப் மாறுதுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சப்ஜெக்ட் ஆணாக இருந்தாலோ, பெண்ணாக இருந்தாலோ அதுக்கும் வெர்ப் மாறும். அதே சப்ஜெக்ட் ஒருமையில இருந்தாலோ, பன்மையில இருந்தாலோ அதுக்கும் வந்து வெர்ப் மாறும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே பிரசன்ட் டென்ஸ் தான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இதே மாதிரி பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்துக்கு ஒரு வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம்னா அதுக்கு வேற மாதிரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலத்துக்கு வந்து வேற மாதிரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் என்னங்கிறது வந்து நம்ம என்னோட அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல பார்க்கலாம். தொடர்ந்து சேனல வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. தேங்க் யூ. தன்யவாத்.